Hi students, welcome to BIMI Max, 10th standard Max, 3rd chapter, Algebra, exercise 3.2 third subdivision பார்க்கலாம். 3x power 4 plus 6x cube minus 12x square minus 24x and 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8x. Third subdivision. இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் f of xன்னு எடுத்துக்கலாம், ஒன்று g of x, இது p of x, q of x அப்படி கூட எடுத்துக்கலாம். இது வந்து f of xன்னு எடுத்துருக்கோம். இப்போ 3x power 4 plus 6x cube minus 12x square minus 24x, இது எல்லாமே வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஃபஸ்ட்டு காமனாக ஏதாவது எடுக்க முடியுமான்னு நம்பர்ஸோ இல்லை வேரியபிள்ஸ் ஏதாவது எடுக்க முடியுமான்னு முதல்ல பார்க்கணும். இப்போ இதில் வந்து நம்ம இது வந்து 3 வந்து வெளியே எடுக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே எக்ஸ் இருக்குது, இதில் எக்ஸு, இதில் எக்ஸு, இதில் எக்ஸு, இதில் எக்ஸ். அப்போ இந்த லீஸ்ட் பவர் கம்மியாக இருக்கிற பவரை தான் நம்ம வெளியே எடுத்துக்கணும். அப்போ இங்கே 3 எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த எக்ஸுன்னா 3xை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்கணும். 3x வெளியே எடுத்துட்டோம்னா மிச்சம் இங்கே 3x வெளியே எடுக்கிறோன்னா இதால் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ இங்கே 3xஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 3x க்யூப்னு வரும். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே 4x இருக்குது. இப்போ 4ல் 1 போச்சுன்னா 3. அப்போ இங்கே எக்ஸ் க்யூப் 3x எல்லாத்துலேயுமே வெளியே எடுத்துட்டோம். அப்போ இங்கே இது 3x வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே வந்து எக்ஸ் க்யூப் இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 வரும். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது போச்சு, இங்கே ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா ஸ்கொயர் இருக்கும். அப்போ 2x ஸ்கொயர், 2 3 சார் தான் 6. அப்போ 2x ஸ்கொயர். இங்கே மைனஸ் இங்கே 4x இருக்கும், ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிரும், 4x இருக்கும். மைனஸ் இங்கே வந்து எக்ஸ் கேன்சல் ஆயிரும், இங்கே 8 3 சார் 24. அப்போ இங்கே 8 வந்துடும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஈக்குவேஷன் 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8xன்னு இருக்குது. இது வந்து ஈவன் நம்பர்ஸாக இருக்குது, அதனால் இது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா 2xை வெளியே எடுத்துக்கலாம். இதுலேயும் எல்லாத்துலேயுமே எக்ஸ் இருக்குது. அப்போ லீஸ்ட் பவர் வந்து எக்ஸ் தான், இங்கே 1ன்னு தான் இருக்குது, அதனால் 2xன்னு வெளியே எடுத்துக்கிறோம். 2xன்னு வெளியே எடுத்தோம்னா இங்கே 2xஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே இது கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் 2 2 சார் 4. அப்போ இங்கே 4ல் 2 இப்போ இங்கே 2x இருக்குது. அப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா இங்கே 4x இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் தான் இருக்குது. அப்போ 4ல் 1 போச்சுன்னா 3. அப்போ 2x க்யூப். இங்கே ப்ளஸ் இங்கே 7 2 சார் 14, ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா 2x இருக்கும். அப்போ 7x ஸ்கொயர். இங்கே வந்து 4 2 சார் 8. அப்போ 4. இங்கே எக்ஸில் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இன்னொரு எக்ஸ் இருக்கும். அப்போ 4x. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். இங்கே 2 4 சார் 8. அப்போ இங்கே 4. இங்கே எக்ஸும் கேன்சல் ஆயிடும், கேன்சல் பண்ணும்போது அப்போ 4ன்னு வந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8ன்னு ஒன்றும், 2x க்யூப் ப்ளஸ் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 4ன்னு வந்துடுச்சு. இதுக்கு காமனாக வெளியே எடுத்துருக்கிறது வந்து 3x 2x. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே நம்ம காமனாக எடுத்துருக்குறோம். அப்போ இது ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு ஜிசிடி பார்க்கணும். இந்த 3xக்கும் இந்த 2xக்கும் ஃபஸ்ட்டு ஜிசிடி பார்க்கணும். இப்போ இது ரெண்டுலேயுமே வந்து காமனாக இருக்கிறது வந்து நம்ம ஜிசிடினா நம்ம காமன் ஃபேக்டர் தான் வெளியே எடுப்போம். அது மாதிரி இதில் வந்து எக்ஸ் தான் வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அப்போ இந்த எக்ஸை வந்து வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ ஜிசிடி ஆஃப் 3x, 2x ஈக்குவல் டு எக்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே 3x, இங்கே எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8 இருக்குது. இங்கே 2x க்யூப் ப்ளஸ் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 4ன்னு இருக்குது. இப்போ இது ரெண்டில் பார்த்தோம்னா இதுலேயும் க்யூப் இருக்குது, இதுலேயும் க்யூப் இருக்குது, ரெண்டுமே சேம் பவர் தான் இருக்குது. அப்போ எதை உள்ளே எழுதணும் அப்படின்னா இங்கே 2 இருக்குது, 2x க்யூப் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் க்யூப் தான் இருக்குது. அதனால் நம்ம இந்த 2x க்யூபை தான் டிவைட் பண்ணுறதுக்கு உள்ள டிவிடெண்ட்டாகவும் இதை வந்து டிவைசராகவும் வச்சுக்கணும். அப்போ 2x க்யூப் ப்ளஸ் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 4, இதை வந்து இந்த எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இது உள்ளே எழுதிக்கலாம். இந்த எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8 வெளியே எழுதிக்கலாம். இதால் டிவைட் பண்ணோம்னா இப்போ இந்த 2x க்யூப் டிவைடட் பை எக்ஸ் க்யூப் போட்டோம்னா இங்கே எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆயிரும், மீதி 2 மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த 2 தான் இங்கே மேலே எழுதிக்கணும் கொஷன்ட்டு. அப்போ இங்கே இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 2 இன்ட்டு எக்ஸ் க்யூப் 2x க்யூப், இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 2x ஸ்கொயர் வந்து 4x ஸ்கொயர்
இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 4x 8x இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 8s are 16. இப்போ இதையே மைனஸ் பண்ணோம்னா ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது வந்து மைனஸ், இதுவும் மைனஸ், இது ப்ளஸ், இது ப்ளஸ். இங்கே எக்ஸ் கியூப் 2x கியூப் கேன்சல் ஆயிரும். இங்கே 7ல் 4 போச்சுன்னா 3x². இங்கே 8 + 4x 12x. இங்கே 16ல் 4 போச்சுன்னா 12. இங்கே பெரிய நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ். இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 3x² + 12x + 12 இது எல்லாமே வந்து 3ஆல் கேன்சல் ஆகும். அதனால் நம்ம இதில் வந்து 3ஐ வெளியே எடுத்துக்கிறோம். வெளியே எடுத்துட்டோம்னா மீதி இங்கே x² ப்ளஸ் இங்கே 12xனா இது டிவைடட் பை 3ன்னு அர்த்தம். இதுவும் டிவைடட் பை 3, இதுவும் டிவைடட் பை 3. அப்போ இங்கே வந்து 3 3 கேன்சல் ஆயிரும். இங்கே x² இருக்கும் ப்ளஸ் இங்கே வந்து x 3ஆல் இது கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ், அப்போ 4x ப்ளஸ் இங்கே வந்து 4 3s are 12. இப்போ 4. This is not equal to 0. இப்போ இந்த x³ ப்ளஸ் 2x² மைனஸ் 4x மைனஸ் 8 இதையை வந்து இந்த x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 4ஆல் டிவைட் பண்ணணும். x³ டிவைடட் பை x³ இங்கே x³ இருக்குது, இந்த x²ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 3xல் ஒரு 2x கேன்சல் ஆயிரும். இங்கே 2 இருக்கிறதுனால ஒரு x தான் மீதி இருக்கும். அப்போ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் x இன்ட்டு x² x³ இங்கே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 4x இன்ட்டு x வந்து 4x². இங்கே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் x இன்ட்டு 4 4x. மைனஸ் பண்ணோம்னா சைன் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ், மைனஸ் எல்லாம் ப்ளஸ். அப்போ இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். இப்போ x³ கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் 4x² ப்ளஸ் 2x² வந்து 4ல் 2 போச்சுன்னா 2, பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் சைன். இப்போ மைனஸ் 2x². இங்கேயும் ரெண்டு சேம் சைன், அதனால் ஆட் பண்ணி அதே சைன் போடணும். 4x ப்ளஸ் 4x வந்து 8x. இங்கே மைனஸ் ரெண்டுமே மைனஸ்னால மைனஸ் 8x. இங்கே இந்த 8 கீழே இறக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் 2x² இருக்குது, இங்கே x² இருக்குது. அப்போ மைனஸ் 2x² டிவைடட் பை x²னா x² கேன்சல் ஆகிடும், மைனஸ் 2 மட்டும் இருக்கும். அப்போ இங்கே மைனஸ் 2. இப்போ மைனஸ் 2ஆல் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு x² 2x². இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4x இன்ட்டு 2 8x. இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இங்கே 2 இன்ட்டு 4 வந்து 8. இப்போ இதையும் மைனஸ் பண்ணோம்னா எல்லாமே கேன்சல் ஆயிரும். இதுவும் கேன்சல் ஆயிரும், இந்த 8x கேன்சல் ஆயிரும், 8ம் கேன்சல் ஆயிரும். இப்போ 0. இப்போ therefore GCD is இங்கே இது ரெண்டுலேயும் இந்த ரெண்டுக்கும் காமனாக ஒரு GCD எடுத்து வச்சுருக்குறோம். அது வந்து எக்ஸு. அப்போ அந்த எக்ஸ் இன்ட்டு இப்போ இதால் தான் நம்ம டிவைட் பண்ணால் 0 வந்துருக்குது. அப்போ இந்த டிவைசர் x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 x இன்ட்டு x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 4ங்கிறது தான் GCD. இந்த எக்ஸை வந்து மறக்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே நம்ம GCD எடுத்து வச்சுருக்குறோம். அந்த எக்ஸ் இன்ட்டு இது எழுதணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.